என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் ஈவினிங் பா. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே கமெண்ட்ஸ்ல சைக்காலஜி கிளாஸ் வந்து வில்லிங்கா இருக்கும், சைக்காலஜி கிளாஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல்ல வந்து TNUSRB போலீஸ் 2025 எக்ஸாம்ஸ்க்காக தான் ஃபுல்லாக கொண்டு போறாங்க. சார் வந்து சயின்ஸ் கிளாஸஸ் ஃபர்தரா கொண்டு போயிருக்காங்க. இந்த செஷன்ல வந்து சைக்காலஜியுமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். சைக்காலஜி எந்த ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம்? சைக்காலஜி தான் வந்து உங்களோட கட் ஆஃப் தீர்மானிக்கிற ஒண்ணு. ஏன்னா சைக்காலஜி மற்ற போர்ஷன் எல்லாமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எடுத்தோம்னா மொத்தமே சயின்ஸ் போர்ஷன்ல 10 கொஸ்டின் தான். அதே சோசியல் சயின்ஸ் போர்ஷன் எடுத்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஹிஸ்டரியில 9 கொஸ்டின், அதாவது ஜியோகிராஃபில 9 கொஸ்டின், அந்த மாதிரி செக்ரிகேட் தான் பண்ணாங்க. அதாவது சைக்காலஜி அப்படிங்கிறது ஓவரால் டாபிக் என்னது மொத்தம் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் இருக்கு. அந்த 20 கொஸ்டின் நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃப் ஹை ஆகும். அந்த 20 கொஸ்டின் மேக்ஸ் எனக்கு வராது, ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னா கட் ஆஃப் வந்து கம்மியாகும். இது ரிலேட்டடா தான் நீ டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நீங்க பார்க்க போறோம், நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக். இதுல வந்து அதே மாதிரி AK-47 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுமே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே கால் பண்ணி சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், சார் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறீங்க, அந்த டைம் டியூரேஷன்ல எங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல, அது மாதிரி ஆன்சர் டிஸ்கஷன் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்றோம், அந்த பாயிண்ட்ஸ் எங்களால ரிவிஷன் பண்ண முடியலன்னு சொன்னீங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டதுனால ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணிருக்கோம். AK-47 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல அந்த ஒரு நாள் கேப் அப்படின்றத 2 நாள் கேப்பா மாத்திருக்கோம். அந்த ஒரு நாள் கேப் இதான் ரிவைஸ் ஷெட்யூல். ரிவைஸ் ஷெட்யூல் உங்க குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருப்பாங்கப்பா, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு இடையில வந்து 2 நாள் கேப் இருக்கும். அந்த 2 நாள் கேப்லயுமே வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ்டா வந்து சைக்காலஜி வந்து ஒரு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க, கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. அது மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கும் வந்து பிராக்டிஸ் பண்ணதுக்கான கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அது எந்த மாதிரி போகும் அப்படிங்கிற ஆர்டர் கொடுத்துருவேன். எல்லாத்தையும் மேஜரா இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின் தான் அதிகமா கேக்குறீங்க. அந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க டாபிக் உள்ள போலாம். சார் AK-47 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி நம்ம அட்டன் பண்றது? இது படிச்சா மட்டும் போதுமா? நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு இது மட்டும் படிச்சா போதுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாருமே பண்றீங்க. இது படிச்சா போதுமா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் இதை கவர் பண்ணி இப்ப இருக்கிற ரீசன் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலே போட்டிருக்காங்க. அதனால ஒரு 1 or 2 டாபிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதை வேர் டு ஸ்டடி ஆட் பண்ணுவாங்க. அதில் ஆட் பண்ணி ஃபர்தரா வந்து ஃபைனலா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க இதை படிச்சா மட்டும் போதும், தவிர வேற எதுவும் பார்க்க வேணாம். அந்த டாபிக்கை தெளிவா கவர் பண்ணிடுங்க. அது மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது அடிஷனல் பாயிண்ட் சொல்றதா தெளிவா நோட்டு போட்டு ப்ராப்பரா எழுதுங்க. நோட்டு போட முடியல அப்படின்னா கூட கொஸ்டின் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல சைட்லயே நோட் பண்ணி வச்சிருங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ரிவைஸ் பண்ணி நீங்க வந்தாலே போதும். இது தாண்டி வரது பார்க்க வேணாம். GS பொறுத்தளவு உங்க ஆல்ரெடி ஸ்டார்டிங் கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். GS வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க்? 45 கொஸ்டின்ஸ். தமிழ் வந்து 5 கொஸ்டின், சைக்காலஜி 20 கொஸ்டின், மொத்தம் வந்து 70 கொஸ்டின் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாமே வந்து இந்த AK-47 டெஸ்ட்ல எப்படி சார் நாங்க டெஸ்ட் அட்டன் பண்றதுன்னு கேட்டீங்க. டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா வேற எதுவுமே இல்ல, ஒரு 2 நாள் கேப் இருக்கும். 3ஆவது நாள் ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம டெலிகிராம் சேனல் தங்கமுத்து அப்டேட்ஸ் அண்ட் தங்கமுத்து IPS அகாடமி 2 டெலிகிராம் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே டெஸ்ட் இருக்கு அன்னைக்கு உங்களுக்கு கரெக்டா 6 o'clock ஷார்ப்பா வந்து கொஸ்டின் பேப்பர் PDF உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த குரூப்ல. அந்த குரூப்லயே வந்து OMR ஷீட்டுமே ஷேர் பண்ணிடுவாங்க. உங்க OMR ஷீட் வந்து நம்ம அகாடமி OMR ஷீட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்க OMR பிரிண்ட் போட்டுட்டு கொஸ்டின் பேப்பர்ல நீங்க பார்த்து நீங்க என்ன பண்ணணும், உங்க நேம் அந்த OMRல ப்ராப்பரா இருக்க வேண்டிய விஷயம், உங்க நேம் இருக்கணும், டெஸ்ட் நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து உங்க கான்டாக்ட் நம்பர், அடுத்து நேட்டிவ் இது. இந்த 4 டீடைலுமே கம்பல்சரி இருக்கணும். இந்த 4 டீடைலுமே என்ன பண்ணணும், கம்பல்சரி அதில் ஃபில் பண்ணிட்டு டெஸ்ட் நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த OMR நீங்க ஷேர் பண்ணி நீங்க ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி ஆபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல 9123578264 அப்படிங்கிற நம்ம ஆபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இப்ப டெஸ்ட் வந்து 6 o'clock ஸ்டார்ட் பண்ணா 7:30 முடியும். நைட்டு ஒரு 9 மணிக்குள்ள 9 PM என்ன பண்ணோம், ஆபீஸ் நம்பருக்கு நீங்க ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுன்னா உங்களுக்கு மார்க் லிஸ்ட்லாம் உங்க நேம் வந்து வந்துடும். எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க கரெக்ஷன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வேர் டு ஸ்டடி நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி என்ன அப்படிங்கிறதா மறுநாள் மார்னிங் ஒரு 10 o'clock என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்லயே போஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த டெஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத, எந்த போர்ஷன்ல படிக்கணும், என்ன டாபிக்லாம் இதுல வருது அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க உங்க டெலிகிராம் குரூப்லயே போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க டெலிகிராம் குரூப்ல போய் பார்த்துட்டு நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க போஸ்டா வந்து போஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கடுத்து ஆன்சர் கீ அப்படிங்கிற ஒண்ணு இல்லப்பா, ஆன்சர் கீ கொடுக்க மாட்டாங்க. எதுக்காக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்து இன்னைக்கு டெஸ்ட் முடியுது அப்படின்னா அன்னைக்கு நைட்டோ இல்ல மறுநாள் ஈவினிங்குள்ள வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படி வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க.
எதுக்காக ஆன்சர் கீ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, நம்ம ஆன்சர் கீ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆன்சர் கரெக்டா தப்பான்னு பாக்குறோம். அதை மட்டும் நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ணுவோம். மேபி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ளூக்ல கூட நம்ம வந்து இதுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிருப்போம். ஆனா அது வந்து நம்ம கெஸ்ஸிங்ல போட்டிருப்போம். ஆனா பின்னாடி நாள் பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம மறந்துடும். அதனால என்ன பண்றது அப்படின்னா, ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்க்கும்போது அது 4 ஆப்ஷனுக்கான ஆன்சருமே பார்ப்போம். அதை நம்ம அகைன் ரிவைஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைனலா நமக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம ஆன்சர் தெரியும். அதனால ப்ராப்பரா ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படின்னு கொடுக்காங்க. இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஆன்சர் கீ டிஸ்கஷன் எதுல தருவாங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் போலீஸ் கோச் யார் தங்கமுத்து அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டா போதும். இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்னு ஃபாலோ பண்றது, ஒன்னு டெலகிராம் சேனல் என்ன ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்தரா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணது டெலகிராம் சேனல் தான். உங்களுக்கு டெஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது என்னது டெலகிராம் சேனல். யார் தங்கமுத்து அப்டேட்ஸ் அண்ட் யார் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல்ல ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஆன்சர் கீ வர்றது என்ன அப்படின்னா, உங்க ஆன்சர் கீ வந்து போலீஸ் கோச் யார் தங்கமுத்து அப்படிங்கறத வந்து ஆன்சர் கீ ஷேர் பண்ணிடுவாங்க. ஆன்சர் கீ டிஸ்கஷனா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மார்க் லிஸ்ட் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி வேணும் அப்படின்னா, நீங்க ஆபீஸ் நம்பர் 9123578264 அப்படிங்கிற ஆபீஸ் நம்பருக்கு உங்க ஓஎம்ஆர் நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மறுநாள் வந்து ஈவினிங்ல உங்க மார்க் லிஸ்ட் ஷேர் பண்ணிடுவாங்க. எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து நமக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும், நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அரௌண்ட் வந்து ஒரு 250 மெம்பர்ஸ் கிட்ட டெஸ்ட் அட்டன் பண்றாங்கப்பா. கரெக்ட் டைம்ல ஓய்மா, இதுக்கப்புறம் லேட்டா ஓய்மா ஷேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இப்ப கரெக்ட் டைம்ல ஷேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 250+ இருக்காங்க. அதனால ப்ராப்பரா நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நீங்க வேலிட் பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறது, சார் நான் சைக்காலஜி உளவியல் பாடத்துலாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன், அது எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறதா கேட்டீங்க. இது நிறைய பேர் கொஸ்டின் கால் பண்ணி கேட்கறதுனால, நான் ரொம்ப வில்லேஜ்ல இருந்து படிக்கிறேன் சார், ஏன்னா ஃபர்தரா வந்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது, நான் என்ன பண்றது, இது எப்படி கண்டினியூஸா கொண்டு போறது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்து சார் சொன்னதுனால நம்ம இந்த போலீஸ் கோச் சேனல்லே வந்து போலீஸ் கோச் தங்கமுத்து அப்படிங்கிற சேனல்லே வந்து ஃப்ரீயா சைக்காலஜி கிளாஸ் வந்து அன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் கொண்டு போறோம். அதே மாதிரி ஃபர்தரா கண்டினியூவா ஒரு நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து தேர்டு கேட்கிற கொஸ்டின், தமிழ் தகுதி தேர்வு வந்து தயாராகிறது எப்படி சார், நான் எப்படி படிக்கணும், எதெல்லாம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நான் படிக்கணும், இந்த போர்ஷன் தேவையா, எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதுக்குமே ஒரு பிளான் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட் 2 நாள் கேப் இருக்கும். ஒரு நாள் சைக்காலஜி கிளாஸும், இன்னொரு நாள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். எந்த இயல் நீங்க படிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னா, அதே மாதிரி டெலகிராம் குரூப்ல கரெக்டா 6 o'clock என்ன பண்ணுவாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் போட்டுருவாங்க. நீங்க அதை அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ½ hour உங்க ஆன்சரிங்கும் போட்டுருவாங்க. நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்றதுனாலே போதும். ஜஸ்ட் ஒரு இயல் படிக்க சொல்லுவாங்க. அதுல வந்து 25 கொஸ்டின் தான் தருவாங்க. அந்த 25 கொஸ்டினை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி தான் படிக்கணுமா அப்படிங்கிற நிறைய பேர் கொஸ்டின் இருக்குப்பா. ஒரு டைம் வந்து நம்ம அகாடமில ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சவங்க இந்த 70 கொஸ்டின்ஸ்க்கு அவங்க 65+ எடுத்திருந்தாங்க. ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டில 32 கொஸ்டின்ஸ் இருக்கிறதே அவங்க கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கவே இல்லை. அந்த மாதிரிலாம் போறாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மேபி டஃப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் வந்து என்ன ஒரு 1 hour டைம் கொடுத்தா போதும். நீங்க முடிக்கிறதுக்குன்னா 45 years தான். மொத்தம் வந்து 6 to 10 மொத்தம் 45 years இருக்கு. அதை ப்ராப்பரா முடிச்சிடலாம். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா பிசி எக்ஸாம் வந்து ஒரி பண்ணவே தேவையில்லப்பா. இது வந்து 100 days பிளான் பண்ணிருக்காங்க. அந்த 100 days வந்து நம்ம சைமல்டேனியஸா போலாம். அதாவது நம்ம ஷெடியூல் மாத்துறாங்க, டேட் வந்துச்சு, நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறத ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும்பா. இதை நீங்க ஃபாலோ பண்றது அவங்க கையில தான் இருக்கு. இந்த யூனிஃபார்ம் போடணுமா போடக்கூடாதா அப்படின்னு டிசைட் பண்ண உங்க கையில தான் இருக்கு. எங்களால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு என்ன தர முடியுமோ ஃப்ரீயா வந்து உங்களுக்கு எவ்வளவு எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அகாடமி சைட்ல இருந்து ரெடி பண்றது ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நீங்க எப்படி எஃபர்ட் போடணும், அடுத்த லெவல் போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களோட தகுதி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னாலும் இப்ப நீங்க எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க, AK-47 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்க, ஆபீஸ் நம்பர் கால் பண்ணி சொன்னாங்க, டெஸ்ட் நல்லா இருக்கு, நல்லா கொண்டு போறாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. கமெண்ட்ஸும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, என்ன லெவல் கொண்டு போறீங்க, சூப்பரா கொண்டு போறீங்க சார், தேங்க்யூ சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. அதனால உங்க ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அதுக்கு அடுத்த லெவல் அடுத்து மூவ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குப்பா. தேங்க்யூ சோ மச். ஃபர்தரா மூவ் பண்ணலாம். டெஸ்ட் ஷெடியூலுமே வந்து ரிவைஸ் ஷெடியூல் உங்க குரூப்ல போட்டிருப்பாங்க டெலகிராம் சேனல்ல, நீங்க ஃபர்தரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 2 நாள் கேப் இருக்கும். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி போஸ்டரா உங்க குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி போஸ்டரா அனுப்புவாங்க. உங்க குரூப்ல டெஸ்ட் நம்பர் என்ன, டெஸ்ட் டேட் என்ன, என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகுது, பொது அறிவு என்ன, ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன, சைக்காலஜி என்ன அப்படிங்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க உங்க குரூப்லயுமோ. ஃபர்தரா நீங்க இதை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க ஃபாலோ பண்ண நோட்டு போட்டு ப்ராப்பரா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் தான் நீங்க பண்ண வேண்டியது.
இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம்பா. சைக்காலஜியை பொறுத்தளவு நேரா டாபிக்ல போறேன் அப்படின்னு எதுக்கா அப்படின்னா, நம்ம சார் சேனல்லே வந்து தங்கமுத்து மேக்ஸ் பை தங்கமுத்து அப்படிங்கிற சேனல்ல ஒரு 11 வீடியோ வந்து பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேசிக் மேக்ஸை பார்த்துட்டு ஃபர்தரா கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த இதுலயுமே எல்லா டாபிக்குமே நம்ம கவர் பண்ணிருக்காங்க. அது வந்து சார் வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து டாப் லெவல் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா நம்ம போலீஸ் எக்ஸாம் ரொம்ப மேக்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னா நமக்கு அந்த லெவல் தேவை அப்படின்னா அந்த லெவல் நமக்கு தேவையில்லை. ஆனா இது வந்து ரொம்ப பேசிக்கா நம்ம போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன கேட்பாங்களோ, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த சேனல் நம்ம கொண்டு போகணும். ஃபர்தரா நீங்க வந்து அந்த பேசிக்ஸ் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இது மூவ் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன மாதிரி கொண்டு போகணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இதுல நம்ம என்ன மாதிரி கொண்டு போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் தான் இருக்கு. ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்க போறோம். அதுக்கடுத்து பிராக்டிஸ் கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3ல இருந்து 5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் கொஸ்டின் மாதிரி தருவேன். அது நீங்க முடிச்சுட்டு கமெண்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது ஃபர்தரா வந்து ரெகுலரா ஒவ்வொரு டாபிக்குமே கொண்டு போறேன். நீங்க அதை ப்ராப்பரா நோட்டு போட்டு நீங்க ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கா, சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது தெளிவா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. ஃபர்தரா கிளாஸ்க்குள்ள போலாம். நம்பர் சிஸ்டம், எண்ணியல். இதுல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா நம்பர் சிஸ்டம், தமிழ்ல எண்ணியல். இதுல டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் இயல் எண்களின் எண் வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். இதுல மொத்தம் 5 ஃபார்முலா தான் படிப்போம். இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக்ல மொத்தமே 5 ஃபார்முலா தான். இந்த 5 ஃபார்முலா நீங்க தரவா இருந்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்கே முடிஞ்சு, வேற எதுவுமே கிடையாது. இந்த 5 டாபிக் அந்த 5 ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு படிக்க வச்சிருவேன். அது நீங்க படிச்சு முடிச்சு எழுதி பாத்தீங்க அப்படின்னா டாபிக் முடிஞ்சிருச்சு. பொதுவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, எண் வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். இது ஸ்டேட்மெண்டா ஒரு தியரியா ஒரு லைனா கேட்கலாம் அப்படின்னா அப்படி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 + 2 + 3 அப் டு n ஈக்குவல் டு என்ன, இதான் கொஸ்டின். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1 / 2. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பொறுமையா படிச்சிடலாம். n வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். அப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் என்னது, n × n + 1 / 2. n × n + 1 / 2. செகண்ட், n வரையுள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம் அப்படின்னா என்ன, இஎல்என் அப்படின்னா எதுல ஸ்டார்ட் ஆகும், இஎல்என் என்ன வந்து இஎல்என் முழு எண் முழுக்கள் அப்படின்னு இருக்கும். இஎல்என் எதுல ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இஎல்என் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. அது முழுக்கள் அப்படின்னா முழு எண் அப்படிங்கிறது 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். அது முழுக்கள் அப்படிங்கிறது மைனஸ்ல இருந்து பிளஸ் வரைக்கும் போகும். அதான் பேசிக்கா சார் கிளாஸ்ல போட்டிருப்பாங்க, பாத்துக்கலாம். அடுத்து எண் வரையுள்ள வர்க்கம் என்ன அப்படின்னா என்ன, வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர். ஒரு மதிப்பை வந்து அது எந்த ஒரு என்ன ஆகுதுன்னா அந்த நம்பரை அதே நம்பரால ஒரே ஒரு டைம் மட்டும் பெருக்கானது அது வர்க்கம்னு சொல்லுவாங்க. வர்க்கம் அப்படின்னா வேற எதுவுமே இல்ல, ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை அதே நம்பரால, வேற எந்த நம்பராலும் கிடையாது, அதே நம்பரால ஒரே ஒரு டைம் மட்டும் பெருக்கா கிடைக்கிறது வர்க்கம். வர்க்கங்களின் கூடுதல் அப்படிங்கிறது 1² + 2² + 3² அப் டு n². கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம். அதனால 2 ஃபார்மேட்டுமே இருக்கேன். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1 2n + 1 / 6. இப்போ 2 ஃபார்முலா பார்த்துட்டு அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து n வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன, n × n + 1 / 2. செகண்ட் ஃபார்முலா என்ன, n வரையுள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம் அப்படின்னா ஒரு நம்பரை அதே நம்பரால ஒரு டைம் மட்டும் பெருக்கிறது. ஃபார்முலா என்ன, n × n + 1 2n + 1 / 6. தேர்ட் ஃபார்முலா வர்க்கம் முடிச்சா தேர்ட் என்ன, கன எண்கள். n வரையுள்ள
இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். கணங்களின் கூடுதல். கணம்னா என்ன? கியூப். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் அப் டு n கியூப். கணம்னா என்ன? கணங்கள் அப்படின்னா ஒரு நம்பரை அதே நம்பரால 2 டைம் மல்டிப்ளை பெருக்குனா கிடைக்கிறது வந்து கண எண்கள். ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. இப்போ 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். 3 ஃபார்முலா அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன? n வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்கள்னா என்ன? ஒரு 0 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. செகண்ட் ஃபார்முலா n வரையுள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா வர்க்கம்னா ஒரு நம்பரை அதே நம்பரால ஒரு டைம் மல்டிப்ளை பண்றது. அது n into n plus 1 2n plus 1 divided by 6. தேர்ட் ஃபார்முலா என்ன? n வரையுள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். 1 கியூப் plus 2 கியூப் plus 3 கியூப் up to n கியூப் வரைக்கும். ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. ஃபோர்த் ஃபார்முலா ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். n வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். இது ஃபார்முலா வந்து ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் n ஸ்கொயர். ஃபிஃப்த் ஃபார்முலா இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இரட்டைப்படை எண்களின் கூடுதல். ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் n ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் n. ஒற்றைப்படை என்ன? 1 பிளஸ் 3 பிளஸ் 5 அப் டு n வரைக்கும். இரட்டை பண்ணா 2 பிளஸ் 4 பிளஸ் 6 அப் டு n வரைக்கும். இதானே? இது ஈஸியா அந்த ரெண்டு ஃபார்முலாமே கன்ஃபியூஸ் பண்ணிங்கப்பா. ஒற்றைப்படைன்னா என்ன? ஓர் இலக்க எண் ஒற்றைப்படைன்னு சொல்லுவாங்க. இரட்டைப்படைனா ஈர் இலக்க எண் 2 4 6 இரட்டைப்படைன்னு சொல்லுவோமா? ஒற்றைப்படை அப்படின்னா ஃபார்முலா ஸ்மால் n ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் வரை ஞாபகம். இந்த ரெண்டு ஃபார்முலாமே இது ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்னு கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஈஸியா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். ஒற்றைப்படை ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வரணும்? ஒற்றைப்படைனா 1ல ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப 1ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் n ஸ்கொயர் மட்டும் வரணும். ஒரு இலக்கம் மட்டும் வரணும். அது இரட்டைப்படை அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும். இரட்டைப்படை எதுல ஸ்டார்ட் ஆகும்? 2ல ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்னது? 2 டிஜிட் n ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் n. கேபிட்டல் n ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் n வரணும். ஓகேவா? அடுத்து 6th டைப் கம்பாரிஷன். ஒப்பிடுதல். கம்பாரிஷன் அண்ட் ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர். கம்பாரிஷன் டைப்னா என்ன அப்படின்னா ஒப்பிடுதல்னா என்னென்ன ஃபார்முலானா 1வது ஃபார்முலாவையும் 3வது ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணுவாங்க. 1வது ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. 3வது ஃபார்முலா n into n plus 1 divided by 2 the whole square. ரெண்டு ஃபார்முலாக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 1வது ஃபார்முலா ஸ்கொயர் இல்ல, 3வது ஃபார்முலா ஸ்கொயர் இருக்கு. அது மட்டும் தான் டிஃபரன்ஸா? அப்ப இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணி क्वेश्चंस வரும். இதான் வந்து மொத்த டைப். அடுத்து வந்து அப்ளிகேஷன் டைப்னு இருக்கும். 7th ஒன்னு அப்ளிகேஷன் டைப். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு தியரி மாதிரி நிறைய கொடுத்து கேட்பாங்க. பயன்பாடுகள் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சிருச்சுப்பா. இது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? 7 டைப் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? n வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். n வரையுள்ள இயல் எண்களின் ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. செகண்ட் வந்து என்னது? n வரையுள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம் அப்படின்னா ஒரு நம்பரை அதே நம்பரால ஒரு டைம் மட்டும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்குது வர்க்க எண். ஃபார்முலா என்ன? n into n plus 1 2n plus 1 divided by 6. தேர்ட் ஃபார்முலா என்ன? n வரையுள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அப்ப ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. fourth and fifth ஃபார்முலா. fourth ஒற்றைப்படை, fifth இரட்டைப்படை. ஒற்றைப்படை ஃபார்முலா என்ன? ஸ்மால் n equal to capital n square. அது இரட்டைப்படை அப்படின்னா 2ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கும். அப்ப ஸ்மால் n equal to capital n square plus capital N. முடிஞ்சா? 6th டைப் வந்து கம்பாரிஷன். 1வது ஃபார்முலா 3வது ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணுவாங்க. 7th டைப் வந்து அப்ளிகேஷன் டைப். இதான் டைப்ஸ். இதை உங்களுக்கு தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் क्वेश्चंसக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இது அப்படியே ஒரு 2 minutes படிச்சுட்டு அப்படியே எழுதி பாத்துருங்க. நோட்ல ஒரு எழுதி பார்த்துட்டு அது क्वेश्चंसக்குள்ள போங்கப்பா. அப்படியே ஒன்று எழுதி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? n வரையுள்ள இயல் எண்கள் n into
n plus 1 divided by 2. செகண்ட் ஃபார்முலா n வரையுள்ள இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்படியே எழுதி பாருங்க. n into n plus 1 2n plus 1 divided by 6. தேர்ட் ஃபார்முலா இயலெண்களின் கணங்களின் கூடுதல். n into n plus 1 divided by 2 the whole square. ஃபோர்த் ஃபார்முலா ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஓர் இலக்கண் ஸ்மால் n equal to capital n square equal to அப்புறம் ஒற்றைப்படைனா ஒரே ஒரு டிஜிட் இருக்கும். ஃபிஃப்த் ஸ்மால் n equal to capital n square plus capital N equal to அப்புறம் இரட்டைப்படை ரெண்டுல ஸ்டார்ட் ஆகும். equal to அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் ஒப்பிடுதல் கம்பாரிஷன் ஆர் ரிவர்ஸ் ஆர்டர். எந்தெந்த ஃபார்முலாவை ஒன்னாவது ஃபார்முலாவையும் மூணாவது ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணுவாங்க. செவன்த் அப்ளிகேஷன் டைப். இது கிளியர் டைப் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத புரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபர்தரா போறதுக்கு ஈஸியா இருக்கும். டைப்ஸ் இவ்வளவுதான்பா. நம்பர் சிஸ்டம்னா இது மட்டும் தான். பிசி ரேஞ்சுக்கு இது மட்டும் பார்த்தாலே போதும். இதுவே அதிகம் தான். இது தாண்டி நீங்க பார்க்க வேணாம். இதுல இருக்கிறதே உங்களுக்கு மோஸ்ட்லி போதும். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து சார் ஆல்ரெடி அந்த வீடியோ தெளிவா சொல்லியிருப்பாங்க. வாய்ப்பாடு கம்பல்சரிப்பா. வாய்ப்பாடு கம்பல்சரியா நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா சைக்காலஜியை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. வாய்ப்பாடு அப்படிங்கிறது நீங்க போலீஸ் எக்ஸாமுக்கு ஒன்னாவது வாய்ப்பாடுல இருந்து ஒன்னாவது டேபிள்ல இருந்து 20வது டேபிள் வரைக்கும் நீங்க பார்த்தா ஈஸி. ஒன்னாவது டேபிள்ல இருந்து 20வது டேபிள் வரைக்கும் கம்பல்சரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ண. இப்போ 20வது டேபிள் அப்படியே பெருசா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு டேபிளா நீங்க முடிச்சீங்கன்னா கூட ஈஸியா இருக்கும் பிராக்டிஸ் பண்ணுது. அதே மாதிரி ஸ்கொயர் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிசிக்கு 1 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் என்ன? 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அந்த மாதிரி வந்து வரிசையா வந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தேர்டு கியூப் வேல்யூ 1 கியூப்ல இருந்து 10 கியூப் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மூணையுமே கம்பல்சரி பார்த்துட்டு ஃபர்தரா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது தனியா நோட்டு போட்டு இத நோட்ல சைக்காலஜி நோட்டு போடுங்க. அந்த நோட்ல பின் பக்கத்துல எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எழுதிட்டு எனக்கு ஆபீஸ் நமக்கு போட்டோ எடுத்து கூட நான் அனுப்புவேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 + 2 + 3 up to 10. ஃபார்முலா என்ன? இது என்ன? இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா, செகண்ட் ஃபார்முலாவா, தேர்ட் ஃபார்முலாவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன வரணும்? இயலெண்கள் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1ல இருந்து. இது செகண்ட் ஃபார்முலானா ஸ்கொயர்ல வரணும். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இங்க ஸ்கொயர் வருதா? இல்ல. அது தேர்ட் ஃபார்முலா என்ன? கியூப் கணங்களின் கூடுதல். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப். இங்க கியூப் வருதா? இல்ல. அப்ப 1ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபார்முலா நம்பர் 1. ஃபார்முலா 1 என்ன? 1 + 2 + 3 + up to n equal to n into n plus 1 divided by 2. இதான ஃபார்முலா 1. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நமக்கு? 1 + 2 + 3 up to 10 equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான கொஸ்டின். அப்ப இங்க என்ன இருக்க இடத்துல என்ன இருக்கு? 10 இருக்கா? அப்ப என்னோட வேல்யூ என்ன? 10. அந்த 10 தூக்கி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சா? இந்த ஃபார்முலால எங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்க என்ன பண்ணும்? என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கு? என்ன இடத்துல 10. அடுத்து பிராக்கெட் என்ன இருக்கு? 10 + 1 divided by 2. கரெக்டா? அந்த 10 அப்படியே வச்சுக்கலாம். இங்க பிராக்கெட் இருக்குன்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். பெருக்கல் 10 + 1 11 divided by 2. இது ரெண்டு இதுல ரெண்டாவது அடி ஆகும். 2 2 10ல எத்தனை 2 இருக்கு? 5 2 இருக்கு. அப்ப 5 × 11 5 × 11 எவ்வளவு? 55 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் 55. ஆன்சர் ஏ. ஆன்சர் 55. செகண்ட் கொஸ்டின் கேட்கறது இப்படி ஸ்டேட்மெண்டாவும் கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்களா அது மாதிரி கேட்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? 15 வரையுள்ள இயலெண்களின் கூடுதல். இயலெண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? ஃபார்முலா நம்பர் 1. அதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? 1 + 2 + 3 + up to 15 equal to என்ன? கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் அல்லது இப்படியும் கேட்கலாம். ரெண்டு ஃபார்மட்லயுமே உங்களுக்கு கேட்கலாம். ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 + 2 + 3 up to n equal to n into n plus 1 divided by 2. என்னோட இடத்துல என்ன இருக்கு? 15. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு?
15 நம்ம சப்ஸ்டிட் பண்ணணுமா? இல்ல சப்ஸ்டிட் பண்ணா என்னது பதிலா 15 பிராக்கெட் 15 பிளஸ் 1 டிவைட் பை 2. 15 அப்படியே எடுத்துக்கிறோம். இங்க பிராக்கெட் இருக்கு என்ன இருக்கு அர்த்தம்? பெருக்கல் இருக்கு அர்த்தம். பெருக்கல் 15 பிளஸ் 1 16 பை 2. 4 2 2. 16ல எத்தனை 2 இருக்கு? 8 2 16. 8 2 16. 10 16னா 10 6 கூட எடுத்துக்கலாம். 10ல எத்தனை 2 இருக்கு? 5 2. 6ல 3 2. 5 பிளஸ் 3 8 2. அடுத்தது 15 இன்ட்டு 8. 15யும் 8யும் மல்டிப்ளை பண்ணும். டைரக்டா மல்டிப்ளை பண்ண ஈஸி தான். மல்டிப்ளை பண்ண தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா இத 10 பிளஸ் 5 எடுத்துக்கலாமா? 15 10 பிளஸ் 5 எடுத்துக்கலாம். இந்த 10 8ஆல பெருக்குனா எவ்வளவு? எந்த ஒரு நம்பரையுமே 10ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு பக்கத்துல ஒரு 0 ஆட் பண்ணா போதும். எதுக்குன்னா 10ஆல மல்டிப்ளை பண்றோம். அதே 100ஆல பண்றோம் அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு 2 0 ஆட் பண்ணும். அதே 1000ஆல பண்றோம் அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே ஆட் பண்ணிட்டு 3 0 ஆட் பண்ணும். கரெக்டா? இப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ணா 10 × 8 80. இது முடிஞ்சு. அடுத்து 5ஆல மல்டிப்ளை பண்ணா 10ஆல 80 அப்படின்னா 5ஆல்னா அதுல பாதி. அப்ப 80ல பாதி எவ்வளவு? 40. ஆன்சர் 120. 80 பிளஸ் 40 120. ஆன்சர் பி. தேர்ட் கொஸ்டின், முதல் 20 இயல் எண்களின் கூடுதல். இதுவே என்னதான்? முதல் 20 இயல் எண்களின் கூடுதல். இயல் என்ன? ஃபார்முலா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அப் டு 20 ஈக்குவல் டு என்ன? கொஸ்டின் இப்படி ஸ்டேட்மெண்டாவும் கேட்கலாம், இல்ல அப்படின்னா இப்படியும் உங்களுக்கு கேட்கலாம். கரெக்டா? 20 அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அப் டு n ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2. என்னோட லொகேஷன் என்ன இருக்கு? 20. அப்ப என்ன பல 20 சப்ஸ்டிட் பண்ணா 20 பிராக்கெட் 20 பிளஸ் 1 டிவைட் பை 2. 20 அப்படியே வச்சுக்கலாம். இங்க பிராக்கெட் இருக்குன்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். 20 பிளஸ் 1 21 டிவைட் பை 2. 1 2 2. இது 1 2 2. 0 அப்படியே மேல போட்டுக்கலாமா? 10 இன்ட்டு 21. எந்த ஒரு நம்பரையுமே 10ஆல பெருக்கணும் என்ன பண்ணோம்? அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். லாஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. 210 அப்படின்னு ஆன்சர். ஆன்சர் 210. ஃபோர்த் கொஸ்டின், 10 வரையுள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் காண்க. 10 வரையுள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல்னா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் 10 கியூப் ஈக்குவல் டு என்ன? இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு இப்படி கேட்டிருக்காங்க. கணம் என்ன? கியூப் தானே. ஃபார்முலா என்ன? தேர்ட் ஃபார்முலா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் 3 கியூப் அப் டு n கியூப் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? அப்படியே அகைன் சொல்லி பாருங்க. n இன்ட்டு n plus 1 divided by 2 the whole square. Divided by 2 the whole square. இப்ப n பல என்ன இருக்கு? 10. 10 கியூப் கிடையாது, 10 தான். இங்க n கியூப் இருக்கு, இங்க 10 கியூப் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப n equal to 10. அப்ப டைரக்டா இத 10 சப்ஸ்டிட் பண்ணலாமா? 10 பிராக்கெட் 10 plus 1 divided by 2 the whole square. ஓகேவா? இப்ப இத ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 10 plus 1 11 டிவைட் பை 2 the whole square. 1 2 2. 10ல எத்தனை 2 இருக்கு? 5 2. அப்ப 5 இன்ட்டு 11 55 பவர் 2. 55 ஸ்கொயரா? எப்பயுமே இந்த 5 ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா சார் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்க. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. 5 இன்ட்டு 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6. 5 எவ்வளோ? 30. அப்போ 30 25 அப்படிங்கிறது 55 ஸ்கொயருக்கான ஆன்சர். 30 25 அப்படிங்கிறது ஆன்சர். 30 25. ஆன்சர் பி. அதே 5th கொஸ்டின், 15 வரையுள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வர்க்கம் அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? இந்த கொஸ்டின் தான் ஸ்டேட்மெண்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இப்போ என்னோட இடத்துல என்ன இருக்கு? 15. அப்போ n ஈக்குவல் டு 15 சொல்லிட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்போ ஃபார்முலா எடுத்தோம் அப்படின்னா 15 பிராக்கெட் இருக்கு. 15 என்ன இருக்கிற இடத்துல 15 பிளஸ் 1 2 இங்க பெருக்கல் இன்ட்டு 15 பிளஸ் 1 டிவைடட் பை 6. கரெக்டா?
அப்ப 15 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்க பிராக்கெட்னா பெருக்கல் அர்த்தம். 15 பிளஸ் 1 16 பெருக்கல் 2 into 15 30 30 பிளஸ் 1 31 டிவைடட் பை 6. கரெக்டா? இப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா எதாவது அடி ஆகும்? 2ஆல் அடி ஆகுமா? 6ல எத்தனை 2 இருக்கு? 3 2 6. 16ல 8 2 இருக்கா? இப்ப 3ஆல் எது அடி ஆகும்? 15. ஒரு 3 3. 15ல எத்தனை 3 இருக்கு? 5 15. இப்ப என்ன நம்பர்லாம் நமக்கு இருக்கு? 5 8 31. 5 into 8 into 31. 8 அவ்வளோ 40. அப்ப 40 into 31. ஒரு நம்ம 40ஐயும் 31ஐயும் மல்டிப்ளை பண்றோம். இந்த 0 அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 0 எடுக்க வேணாம். 4 31 மல்டிப்ளை பண்ணலாம். 4 30 பண்ணா 4 120. அப்போ ஒரு 4 4. அப்ப 124. 30 into 4 எவ்வளவுப்பா? 120. 1 into 4 4. அப்ப 120 பிளஸ் 4 124. 31 into 4 124. இங்க 0 இருக்கனால 0 அப்படியே போட்டுரும். அப்ப 1240 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி. சிக்ஸ்த் டைப். இதுக்கு ஆன்சர் என்ன? 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் அப் டு 25 ஸ்கொயர். என்ன எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டா ஸ்கொயர் வந்துச்சு. எத்தனா ஃபார்முலா? செகண்ட் ஃபார்முலா. அப்ப என்ன ஃபார்முலா என்ன? n into n plus 1 2n plus 1 divided by 6. டைரக்டா வந்து n equal to எவ்வளோ? 25 எடுத்து என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு போவோம். இது ஆன்சர் என்னது? தப்பு. அப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பு. எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் equal to n into n plus 1 2n plus 1 divided by 6. இந்த ஃபார்முலாக்கு ஸ்டார்டிங் என்ன இருக்கு? 1 ஸ்கொயர் இருக்கு. ஆனா இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 11 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்ப எது நமக்கு தேவையில்லை? 10 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு தேவை கிடையாது. கரெக்டா? 25 வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா அதுல 10 ஸ்கொயர் வரைக்கும் என்ன தேவையில்லை. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கேலிங் டைப் சொல்லுவாங்க. ஸ்கேலிங் டைப் சொல்லுவாங்க. நார்மலா என்ன அப்படின்னா 1ல இருந்து 25 வரைக்கும் தான் நமக்கு கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு 11ல இருந்து 25 வரைக்கும் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். எனக்கு 1ல இருந்து 10 என்னன்னு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறது மொத்தம் அவ்வளோ 25. 25ல இருந்து 10 கழிச்சுட்டா அவ்வளவு கிடைக்கும். 11ல இருந்து 25 அவ்வளவு கிடைக்குமா? அப்ப 2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வேல்யூ 25ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். மைனஸ் அடுத்து என்னோட வேல்யூ எது வரைக்கும் தேவையில்ல? 10 வரைக்கும் தேவை இல்லையா? அப்ப என்னோட வேல்யூ 10ன்னு வச்சு சப்ஸ்டிட் பண்ணணும். ரெண்டையுமே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். எப்பயும் ஒரு டைம் கொண்டு வருவோம், 2 டைம் கொண்டு வரோம். ஸ்கேலிங் டைப் சொல்லுவாங்கப்பா. வேற ஒண்ணுமே கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு புரியாதவங்க நோ டைம் கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நார்மலா 1ல இருந்து 25 வரைக்கும் இருந்தாங்கன்னா 25 வரைக்கும் கண்டுபிடிப்போம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ல? எனக்கு 11ல இருந்து 25 என்னன்னு தெரிஞ்சா போதும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எது தேவையில்லாத போர்ஷன்? 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதான மீனிங். 11ல இருந்து 25 வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சா போதும். அப்ப என்ன பண்ண அப்படின்னா மொத்தமா என்னோட வேல்யூ 25 கண்டுபிடிச்சிட்டு எது தேவையில்ல? 10 வரைக்கும் தேவையில்லையா? அப்ப என்னோட வேல்யூ 10 வரைக்கும் தேவையில்லைங்கிறத நம்ம மைனஸ் பண்ணா என்னது? மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அப்ப நமக்கு எதுல இருந்து கிடைக்கும்? 10 வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டா 11ல இருந்து 25 அவ்வளவு கிடைக்குமா? ஃபார்முலா எழுதிக்கலாம். n into n plus 1 2n plus 1 divided by 6 மைனஸ் அதே ஃபார்முலா தான். n into n plus 1 2n plus 1 divided by 6. இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? 25. அப்ப என்ன பாரு 25 போட்டுக்கோங்க. இங்க என்ன ஆகும்? 10 10 10. இப்ப 25 அப்படியே வச்சுக்கலாமா? பிராக்கெட்னா பெருக்கல் 25 பிளஸ் 1 26. இங்க என்ன இருக்கு? 2 2 into 25 எவ்வளோ? 50. 50 பிளஸ் 1 51 டிவைடட் பை 6. ஓகேவா? மைனஸ் இங்க 10 அப்படியே வச்சுக்கலாம். பிராக்கெட்னா பெருக்கல் 10 பிளஸ் 1 11. 2 into 10 20. 20 பிளஸ் 1 21 டிவைட் பை 6. ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது 6ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிக்கலாம்னா 6ல எத்தனை 2 இருக்கு? 3 2. இப்போ எது 2ஆல் அடி ஆகும்? இதுதான் 2ஆல் அடி ஆகும். 26ல 2ல 1 2 6ல 3 2. அடுத்து எது 3 அடி ஆகும்? 51 3 அடி ஆகும். 5 பிளஸ் 1 6. அப்போ ஷார்ட்கட் நம்ம பார்த்தோம்னா அப்போ 3 கண்டிப்பா அடி ஆகுமா? 1 3 3. 5ல எத்தனை 3 இருக்கு? ஒரு 3 இருக்கு. பேலன்ஸ் 5ல 3 போச்சுன்னா பேலன்ஸ் 2. பக்கத்துல 1. 27ல எத்தனை 3 இருக்கு? 7 3. அப்ப இங்க 25 13 17 இருக்கு. இங்க அடிச்சோம் அப்படின்னா
10ல 5 2 இருக்கு, 6ல 3 2, 1 3 3, 7 3 21. இப்போ இது டேட்டா போடலாமா? 13 × 17, 13 17ஆல மல்டிபிள் பண்றோம். ஓகேவா? இதை 10 + 3 பிரிச்சுக்கலாமா? 10 × 17 அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. 3 × 17, 3 10 30, 7 3 21, 30 + 21 51 டிவைடட் பை 1, 7 5 12க்கு 2 பேலன்ஸ் 1 21. அப்ப 221 அப்படிங்கிறது 13 × 17. அதை எதால மல்டிபிள் பண்ணோம்? 25ஆல மல்டிபிள் பண்ணுமா? இப்ப 10 இதை வந்து 10 + 5ன்னு பிரிச்சுக்கலாமா? முதல் 10ஆல பண்ணா அந்த நம்பர் அப்படியே எழுதி ஒரு 0. ரெண்டாவது 10ஆல பண்ணா அந்த நம்பர் அப்படியே எழுதி ஒரு 0. 5ஆல பண்ணா இதுல பாதி, 2000ல பாதி எவ்வளோ? 1000. 200ல பாதி 100, 10ல பாதி 5. இது 5 25 வந்துச்சா? 5 அப்படி எழுதிக்கலாம். 2 5 5. இப்போ ஆன்சர் என்ன இருக்கு? 5 5 25. நம்ம நார்மலா பண்ணுவோம். இந்த மெத்தட்ல பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனா கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு தப்பு வரதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ 5 × 7 35, 35 × 11, 35 × 10 350, 1 × 35 35. அதை ஆட் பண்ணா 5 3 5 8 + 3 385. இப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5525ல இருந்து 385 மைனஸ் பண்ணோம். 5க்கு 5 0 போயிருமா? 2ல 8 போகாது, பேலன்ஸ் இங்க 12000, இங்க 4000. 12ல 8 போனா 4, 4ல 3 போனா 1 5. அப்ப ஆன்சர் 5140. 5140. 7th கொஸ்டின். 25 வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை மட்டும் ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபார்முலா முதல் 3 ஃபார்முலாலையும் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா n × n + 1/2. செகண்ட் ஃபார்முலா n × n + 1 2n + 1 / 6. தேர்ட் ஃபார்முலா n × n + 1/2 the whole square. இது fourth fifth ஒற்றைப்படை ஃபார்முலா என்ன? ஸ்மால் n = கேபிட்டல் n ஸ்கொயர். அதுவே இரட்டைப்படைனா ஸ்மால் n = கேபிட்டல் n ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் என்ன ஈக்குவலுக்கு அப்புறம் 2 நம்பர் இரட்டைப்படைனா. இதுல வந்து ஸ்மால் n இருக்கு, கேபிட்டல் n 2 இருக்கா? இதுல மட்டும் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கொடுத்திருக்க கொஸ்டின்ல வரையுள்ள அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ஸ்மால் n. அது முதல் கொடுத்திருந்தாங்கன்னா அது கேபிட்டல் n. முதல் அப்படின்னு கொடுத்திருந்தா அது என்னது? டைரக்டா கேபிட்டல் n கொடுத்திருக்காங்க. அதை டைரக்டா என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அதே இது வரையுள்ள அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது கொடுத்திருக்கிறது ஸ்மால் n. அதை கேபிட்டல் என்ன மாத்தணும். மாத்தி தான் என்ன பண்ண முடியும்? இதுல சப்ஸ்டிட் பண்ண முடியும். அது கேபிட்டல் என்ன மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மால் என்ன 2ஆல டிவைட் பண்ணா முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 கொடுத்துருக்காங்க. 20 வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னா 20 அப்படிங்கிறது என்னது? வரையுள்ள அப்படின்னா ஸ்மால் n. அந்த ஸ்மால் என்ன 2ஆல டிவைட் பண்ணா என்னது? 20/2 10 அப்படிங்கிறது கேபிட்டல் தான் மாறுமா? அப்ப 10 ஸ்கொயர் போட்டா முடிஞ்சிருச்சு. அதே இது 21 கொடுத்திருந்தா என்னது? 21 அப்படி எக்ஸாக்ட் 2ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்போ ஒற்றைப்படை எண்களை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஒற்றைப்படை எண்ணோட 1 ஆட் பண்ணணும். இரட்டைப்படை எண்ணா அதை அப்படியே எடுத்துக்கலாம். n/2. அதாவது n + 1/2 அப்படின்னா ஒற்றைப்படை கொடுத்திருந்தா அந்த நம்பரோட 1 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்குள்ள போலாமா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 25 வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒற்றைப்படை ஃபார்முலா என்ன? ஸ்மால் n = ஒற்றைப்படைனா 1ல ஸ்டார்ட் ஆகும், ஈக்குவலுக்கு அப்புறம் என்னது? ஒரு டிஜிட் மட்டும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப வரையுள்ள அப்படின்னா என்னது? இது ஸ்மால் n தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் n எவ்வளோ? 25ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது? எக்ஸாக்ட் 2ஆல டிவைட் ஆகுமா? 25 2ஆல டிவைட் ஆகுமா? அது ஃபிராக்ஷன்ல வரும். புள்ளியில வந்துச்சு அப்படின்னா 1 ஆட் பண்ணி டிவைட் பண்ணும். 25 + 1 26/2. 26/2 எவ்வளோ? 1 2 2, 2ல 1 2 இருக்கு, 6ல 3 2 இருக்கு. அப்ப கேபிட்டல் n = 13 நமக்கு கிடைச்சிச்சா? அப்ப கேபிட்டல் என்னத்துக்கு இங்க சப்ஸ்டிட் பண்ணும். 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169. அதான் வந்து ஸ்கொயர் படிச்சுக்க சொன்னேன்பா. 169 அப்படிங்கிறது ஆன்சர். இது அப்படியே எழுதிக்கோங்க. இதே கொஸ்டின்ல முதல் 25 இயல் எண்களின் ஒற்றைப்படை எண் ஃபார்முலா 25 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னா
முதல் அப்படின்னா என்ன கொடுத்துக்கிறது கேபிட்டல் என். கேபிட்டல் என் ஈக்குவல் டு 25 கொடுத்துட்டாங்க. அப்போ ஒற்றைப்படை ஃபார்முலா என்ன ஸ்மால் என் ஈக்குவல் டு கேபிட்டல் என் ஸ்கொயரா. அப்படி டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சா 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் எவ்வளோ 5 ஸ்கொயர் 25 2க்கு அடுத்த நம்பர் 3 2 6. அப்ப 625 அப்படிங்கிறது ஆன்சர். ரெண்டு விதமாகவும் கொஸ்டின் கேட்கலாம். முதல் அப்படின்னா கேபிட்டல் என் கொடுத்துருக்காங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். வரையும் இல்லை அப்படின்னா ஸ்மால் என் கொடுத்துருக்காங்க அதை வந்து என்ன பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணா கேபிட்டல் மாறிடும். அது ஒற்றைப்படை எண்ணில் கொடுத்தாங்க 1 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும் அவ்வளவுதான். 8வது கொஸ்டின் 20 வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இரட்டைப்படை ஃபார்முலா என்ன ஸ்மால் என் ஈக்குவல் டு கேபிட்டல் என் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் என்ன ஈக்குவல் டுக்கு அப்புறம் இரட்டை பண்ணா 2 டிஜிட் இருக்கும் என் ஸ்கொயர் பிளஸ் என். வரையுள்ள அப்படின்னா என்னது ஸ்மால் என் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் என் எவ்வளோ 20. அது கேபிட்டல் என்ன மாத்ததுக்கு என்ன பண்ணோம் ஸ்மால் என் டிவைட் பை 2. அப்ப 20 டிவைட் பை 2 எவ்வளோ 1 2 10 2 20. அப்ப கேபிட்டல் என் ஈக்குவல் டு எவ்வளோ 10 நமக்கு தெரிஞ்சிச்சா. அதுல ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சிச்சா. என் ஸ்கொயர் 10 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் எவ்வளோ 100 பிளஸ் 10 100 பிளஸ் 10 110 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி. இதே கொஸ்டின்ல முதல் 20 இரட்டைப்படை எண்கள்னா இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இரட்டைப்படைனா ஃபார்முலா என்ன ஸ்மால் என் ஈக்குவல் டு கேபிட்டல் என் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் என்ன. முதல் அப்படின்னா கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ 20. அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா டைரக்டா. அப்ப 20 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் எவ்வளோ 400 பிளஸ் 20 400 பிளஸ் 20 420 அப்படிங்கிறது ஆன்சர். ரெண்டு விதமாக கொஸ்டின் கேட்கலாம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க உங்களுக்கு புரியுதுக்காக அதையும் சால்வ் பண்ண. அடுத்த 9th கொஸ்டின் இதான் வந்து 6th டைப்பா. அதாவது கம்பேரிஷன் ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர் கம்பேரிஷன் என்ன ஃபார்முலாவும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவும் தேர்ட் ஃபார்முலாவும் தான் கம்பேர் பண்ணாம சொல்லியிருந்தேன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இல்லாட்ட தேர்ட் ஃபார்முலா கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணலாம். எதுனாலுமே கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1 cube பிளஸ் 2 cube பிளஸ் 3 cube அப் டு n cube equal to k. ஓகேவா. அதே செகண்ட் கொஸ்டின் என்ன அது ஃபைண்ட் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அப் டு n equal to என்ன. இதான கொஸ்டின். இப்ப இந்த ஃபார்முலா என்ன n into n plus 1 divided by 2 the whole square equal to k ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இந்த ஃபார்முலா n into n plus 1 divided by 2 equal to என்ன. இதான கொஸ்டின். அப்ப இந்த ஸ்கொயர் இதான் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் இங்கிட்டு போகணுமா. இந்த ஸ்கொயர் இங்க போகும் என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட்டா மாறும். ஆன்சர் டி. ஆன்சர் டி. அதே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தேர்ட் ஃபார்முலா நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தேர்ட் ஃபார்முலா கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலால கேன்னு கொடுத்திருந்தாங்கன்னா தேர்ட் ஃபார்முலால கே ஸ்கொயரா மாறும். அதே செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால கே ஸ்கொயர் கொடுத்திருந்தா தேர்ட் ஃபார்முலா என்னது கே பவர் 4 மாறும். அதே இது ரூட் கேன்னு கொடுத்திருந்தா இதுல போகும்போது என்ன ஆகும் கேவா மாறும். அது எந்த ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்து நீங்க நோட் போட்டு எழுதிட்டா போதும். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் ஃபார்முலால கேன்னு கொடுத்துருக்காங்களா. தேர்ட் ஃபார்முலால கேன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு என்ன வந்துச்சு ரூட் கே வந்துச்சு. அப்ப தேர்ட் ஃபார்முலா கேன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டுமே என்ன ஆகும் ரூட் கேவா மாறுது. அதே தேர்ட் ஃபார்முலா கே ஸ்கொயர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலால கேவா மாறும். அதே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கே ஸ்கொயரா கொடுத்தா தேர்ட் ஃபார்முலா என்ன வரும் கே பவர் 4 மாறும். இது நோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைரக்டாவே ஆன்சர் பண்ணிடலாம். டென்த் கொஸ்டின் இதுமே கம்பேரிஷன் தான் வேல்யூவா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன 1 cube பிளஸ் 2 cube பிளஸ் 3 cube அப் டு n cube. ஃபார்முலா என்ன n into n plus 1 divided by 2 the whole square equal to எவ்வளவு கொடுத்துருக்காங்க 44100. என்ன கேட்டிருக்காங்க 1 plus 2 plus 3 up to n equal to என்ன. ஃபார்முலா என்ன n into n plus 1 divided by 2 இப்போ இது என்ன ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த ஸ்கொயரை இங்க ஸ்கொயர் ரூட்டா மாதிரி அந்த வேல்யூ கிடைச்சிருமா. அப்ப எதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ இது எதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 441 அப்படிங்கிற எதோட ஸ்கொயர் ரூட் 20 ஸ்கொயர் எவ்வளோ 400. அப்ப 21 ஸ்கொயர் 441. அப்ப 21 ஸ்கொயரா இது 2 0 போதா 1 0. அப்ப 210 அப்படிங்கிறது ஆன்சர்.
210. லெவன்த் கொஸ்டின் இதான் அப்ளிகேஷன் டைப்பா. கொஸ்டின் தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறையும் 2 மணிக்கு இருமுறையும் 3 மணிக்கு 3 முறையும் ஒலித்தால் 12 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும்? வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு கிளாக் இருக்கு. 1 மணிக்கு ஒரு டைமோ 2 மணிக்கு 2 டைமோ 3 மணிக்கு 3 டைம் ஒலிச்சா 12 மணிக்கு எத்தனை டைம் ஒலிக்கும்? கொஸ்டின் புரியுதா? 1 + 2 + 3 அப் டு 12 எவ்வளோ நம்ம பார்த்தோம்ல. ஃபார்முலா என்ன? 1 + 2 + 3 அப் டு n = n × n + 1 / 2 அப்ப n பதிலா என்ன இருக்கு? 12. அப்ப 12 பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். 12 + 1 13 / 2 ஒரு 2 12 எத்தனை 2 இருக்கு? 6 2 இருக்கு. அப்ப 6 × 13. இத 10 + 3 எடுத்துக்கலாமா? 6 + 10 60. 6 + 3 18. 8 7 78 டைம்ஸ் வந்து என்ன ஆகும்? ஒலிக்கும். எப்போ? 12 ஹவர்ஸ்ல. ஓகேவா? இதே இது 24 ஹவர்ஸ்ல அப்படிங்கிற ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டா, நார்மலா ஒரு நாளைக்கு அப்படிங்க எத்தனை 12 ஹவர்ஸ் வரும்? 1 டேக்கு அப்படின்னு கேட்டா ஒரு நாளைக்குனா 24 மணி நேரம். எத்தனை 12 மணி நேரம் வரும்? 2 12 மணி நேரம் அப்படின்னா 2 × 12 ஹவர்ஸ் தானே வரும் நார்மல் டைமிங்ல. அப்ப 2 × 78. 2 × 78 எவ்வளோ? 2 × 70 140. 8 × 2 16. 140 16 156 அப்படிங்கிறது ஆன்சர். 156 டைம்ஸ் வந்து ஒலிக்கும் அப்படிங்கிறது. இதே இது ஒரு நாளைக்கு அப்படின்னா ரயில்வே டைமிங்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 12க்கு பதிலா நம்ம 24 சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 12 பதிலானது 24 சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப 24 கண்டுபிடிச்சா 24 × 25 / 2 ஒரு 2 இதுல எத்தனை 2 இருக்கு? 12 2 12 × 25 10 × 25 எவ்வளோ? 250. 2 × 25 50. அப்ப 300 டைம் வந்து ஒலிக்கும் அப்படிங்கிறப்போ ரயில்வே டைமிங்ல. இது வந்து பேசிக்கா உங்களுக்கு அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்ஸ் மட்டும் கொடுத்தேன். இதுல சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இயல் கொடுத்தா இப்படி அப்ளிகேஷன் ஆகும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான். அது 12 ஹவர்ஸ் கேட்டா டேரக்டா 78 டைம்ஸ். அது 1 டே அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 2 × 12 ஹவர்ஸ் தானே. அப்போ வந்து 156 டைம்ஸ். அதே இது உங்க ரயில்வே டைம் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா இது போல டேரக்டா 24 போட்டு சப்ஸ்டிட் பண்ணா 300 டைம்ஸ் வரும். டேரக்டா ஒரு ஸ்டேட்மெண்டாவே எழுதி வச்சுக்கோங்க. இது சால்வ் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். 12th கொஸ்டின். 50 நபர்கள் உள்ள ஒரு குழுவில் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கைக்குலுக்கிக் கொள்கிறார்கள் எனில் மொத்தம் எத்தனை முறை கைக்குலுக்கி இருப்பார்கள்? ஓகேவா? ஒரு குழுல எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர் இருக்காங்க. இப்ப 50 பேர் இருக்காங்கன்னா மாறி மாறி ஹேண்ட் ஷேக் பண்றாங்க, கை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப ஒருத்தர் எத்தனை பேர் கூட கை கொடுக்க முடியும்? 49 பேர் கூட தானே கை கொடுக்க முடியும். ஒருத்தர் எத்தனை பேர் கூட கை கொடுக்க முடியும்? இதுவுமே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான். n × n + 1 / 2. இதுல 2-3 கான்செப்ட் இருக்கும்பா. நீங்க ஞாபகம் வைக்கிறது ஒரு கேங் இருக்காங்க, உணவு பரிமாறுறாங்க, இல்லாட்டா வந்து ஹேண்ட் ஷேக் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த என்னோட வேல்யூ மட்டும் தான் தெரியணும். இப்ப நார்மலா கொடுத்துருக்கிறது என்ன இருப்போமா, இதுல வந்து எதுக்காக என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 50 பேர் இருக்காங்க, 50 பேர் ஒருத்தர் மாத்தி மாத்தி கை கொடுத்தாங்கன்னா ஒருத்தர் எத்தனை பேர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ண முடியும்? 49 பேர் கூட கொடுக்க முடியும். 50 பேர் கூட கொடுக்க முடியுமா? அவருக்கு அவரே கொடுத்துக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப அந்த என்னோட வேல்யூ 49 எடுத்துக்கணும். அந்த கொடுத்துருக்கிறதுல இருந்து ஒன்ன மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காக ஒன்ன மைனஸ் பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் பேலன்ஸ் 49 கூட தான் ஹேண்ட் ஷேக் பண்ண முடியும். அதனால அந்த என்னோட வேல்யூ என்ன பண்ணோம்? 49 எடுத்து டேரக்டா சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சு 49 + 1 50. இங்க என்ன இருக்கு? பெருக்கலா / 2 ஒரு 2 50 எத்தனை 2 இருக்கு? 25. இப்ப என்ன பண்ணோம்? 49 × 25 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 + 5 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 49 10ஆல பெருக்கினா 490. அகைன் ஒரு 10ஆலனா 490. அடுத்து ஒரு 5ஆலனா இதுல பாதி 400ல பாதி 200, 90ல பாதி 45. அப்ப 245. இதை ஆட் பண்ணா 5 9 9 18 18 + 4 22க்கு 2 பேலன்ஸ் 2 4 4 8 10 12 1225 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி. இது பிராக்டிஸ் கொஸ்டின் பா.
இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தெளிவா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு ஒரு நோட்ல ஒரு டைம் ஃபார்ம்ல எழுதி பாத்துருங்க. எழுதி பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஓனா வந்து உங்க டெலிகிராம் குரூப்லயே போட்டுருவாங்க. தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி மற்றும் ஐபிஎஸ் அப்டேட்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்ல போட்டுருவாங்க. அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா வந்து இந்த 3 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறதும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. ஓகேப்பா, அந்த பிடிஎஃப் வந்து உங்க ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்க ஃபர்தரா பாருங்க. பார்த்துட்டு இது எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறதும் ஃபர்தரா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, ஓகேப்பா. நீங்க ப்ராப்பரா நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்க. அது நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணிட்டு அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஆபீஸ் நம்பருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட்.